இங்க நிறைய வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டதுன்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. மாறா 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஒரு 40 திட்டம் அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு, அதுவும் விரைவில் நிறைவேறிடும் அப்படின்னு அரசு சொல்றாங்க. என்ன மாற்று கருத்து இருக்கு? அதாவது தேன் தடவிய பொய்யான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். இப்போ மீண்டும் சட்டமன்ற பொது தேர்தல் வந்தோன்னே அதே பொய்யை மீண்டும் சொல்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனா நாங்க 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்ட்டு சொல்றது வேடிக்கையா இருக்குது. என்னடா இந்த வாக்குறுதிகள் ஒரு சொல்லிட்டனால மக்கள் ஓட்டு போடுவாங்களா? சொல்லிட்டு இந்த பொய்களுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில், நல்லா இருக்கா? அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அடிப்படையிலே தமிழகத்திலே மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி அதிமுக ஆட்சி செய்யும்போது இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது? இன்றைக்கு அலங்கோலமாக இருக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, ஊழல் சாதாரணமா நடக்கல, பெரிய லெவல்ல ஊழல் நடந்து, எல்லா துறைகளிலும் ஊழல். அதுல ஊழல் செஞ்சுட்டா போதும், 44 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானம் கொடுத்துட்டா அந்த இது சாமி மன்னிச்சிருவாரு நிலையில தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. சொத்து வரி உயர்த்தி சொத்து வரி கட்ட போறாங்களா? அதை பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களா? மின்சார கட்டணம் 300 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 3000 ரூபாய் கட்டக்கூடிய நிலையை உருவாக்கிறது, ஓட்டு போடுவாங்களா? இன்றைக்கு எல்லா கட்டணம், சுகாதார, பத்திரப்பதிவு, நீங்க அரசு அலுவலகத்துக்கு போனா லஞ்சம் வாங்காமல் எந்த துறையிலும் வேலை நடக்கல. இது ஒரு புறம். இதை வைத்து மட்டும் ஓட்டு போடுவாங்க முதல்வர் நினைச்சாருங்களா? அவர் கணக்கு பொய் கணக்காகும். அதைத்தான் சிபிஐயினுடைய தலைவர் சண்முகம், செயலாளர் சண்முகம் சொன்னார். இவர்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னது இவங்க கூட்டல் கணக்கு தப்பா இருக்குன்னு சொன்னார். அந்த கூட்டல் கணக்கு எப்படி தப்பா இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். 505 வாக்குறுதிகள் முதல்ல புக்கா வெளியிட்டாங்க. ஆமா, எங்கள் பிரகாரம் அவர்கள் நிறைவேற்றியது 66 வாக்குறுதிகள் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373, முழுமையாக நிறைவேற்றப்படாதது 439. இதுல நீங்க நிறைய சகோதரர் கூட சொன்னாரு, நீட்டா இருக்கட்டும், கல்வி கடன், நகை கடன், பெட்ரோல் மானியம், கேஸ் மானியம், மாத மின் கட்டணம், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா நாங்க பலமுறை பேசிக்கிட்டு இருக்கோம். அதிமுக எதுக்கு மாற்று கருத்து இருக்கா? நீட்ல அதிமுக எதுவும் மாற்று நிலைப்பாடு இருக்கா? நீட்டை கொண்டு வந்தது திமுக, நீட்டுக்கு எதிர்த்து போராடி கேட்கிறது. அதிமுகவுக்கு மாற்று நிலைப்பாடு எதுவும் இருக்கா? நீட்டு வேணுங்கிற நிலைப்பாட்டுல அதிமுக நிச்சயமாக மாற்று கருத்துல அதுக்காக சட்ட போராட்டங்களை நடத்தியவர்கள் சார். நாங்க இன்றைக்கு கேட்கிறேன், நீங்க நீட்டை குறிப்பிட்டதுனால நான் கேட்கிறேன். நீட்டும் இல்ல, கல்வி காதல். அதை விட இவர்கள் மாநில சுயாட்சி, மாநில உரிமையை பேசக்கூடிய இவர்கள் அதுல 13 வாக்குறுதிகள் அதுல உள்ளது. அதுல ஒரு எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேற்கான்னு நான் இப்ப படிக்கிறேன். அதுல மட்டும் சொல்லுங்க. உலகில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் தமிழ் இருக்கைகள், வாக்குறுதி எண் 8. வாக்குறுதி எண் 11, தூய தமிழ் எழுத்து வடிவத்தை கட்டாயமாக்க சட்டம். இதெல்லாம் நிறைவேற்றிட்டதா சொல்லுங்க. வாக்குறுதி எண் 12, அரசு அலுவலகங்களில் தமிழ் மொழியில் பயன்பாட்டை உறுதி செய்வதற்காக தமிழ் அலுவல் மொழி. அப்புறம் வாக்குறுதி எண் 2, கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். வாக்குறுதி எண் 4, தேசிய ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வருவோம். வாக்குறுதி எண் 5, மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழை ஆட்சி மொழியாக்கும். வாக்குறுதி எண் 7, உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி, சென்னையில் உச்ச நீதிமன்ற கிளை. இதையெல்லாம் விட்டுருவோம். இது தமிழுக்கான இது இல்லாம இவங்க கொண்டு படிச்ச வாக்குறுதி எண் 30, ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் விற்பனைக்கு சந்தை அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 32, கேரளாவில் செயல்படுத்துவது போல தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண்மை பொருட்களுக்கும் கொள்முதல் விலையை செய்யப்படும். வாக்குறுதி எண் 43, விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றப்படுவதை தடுக்கப்படும். வாக்குறுதி எண் 50, ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 53, கிருஷ்ணகிரி ஜீரனூரில் 360 ஏக்கரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடங்கப்படும். வாக்குறுதி எண் 54, மதுரையில் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 68, நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெல்லம் விநியோகிக்கப்படும். வாக்குறுதி எண் 78, அனைத்து நீங்க நிறைவேற்றப்படாத பட்டியல் முழு பட்டியலும் படிக்கணும். இதுல எல்லாம் நான் கேட்கிறேன், 80% சொன்னாங்களா? அந்த 80% வருதா, 20% வருதான்னு சொல்லணும். ஒண்ணு நான் என்ன சொல்றேன் சார், நீங்க தமிழகத்துல அதிமுக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள், அந்த ஆடு மாடி வழங்கக்கூடிய திட்டமா இருக்கட்டும், 2000 மினி கிளினிக்கு, தாலிக்கு தங்கம் திட்டங்களை எல்லாம் நீங்க நிறுத்திட்டு இன்றைக்கு 5 லட்சம் கோடி கடனை நீங்கள் உயர்த்தி வச்சிருக்கீங்க.
மக்கள் எதை பார்த்து ஓட்டு போடுவாங்க? நீங்க இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலையை பார்த்து ஓட்டுப்பாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்க செய்யக்கூடிய ஊழலை பார்த்து விடுங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில நீங்கள் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னன்னு பார்ப்பாங்க. இது எல்லாம் பார்த்தா மக்கள் ஓடுவாங்க. லேப்டாப் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களா? கொடுத்தீங்களா? ஒரு கேள்வி இருக்கு. இப்ப மகளிருக்கான 1000 ரூபாயை நீங்க வாக்கு வங்கி குறிவைத்து கொடுக்குறீங்க. அதிமுக அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகாகத்தான் எல்லா பெண்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்கிறீங்க. ஆனா ஏன் அது அதிமுக ஆட்சிக்கு வந்தா 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஏன் சொல்றீங்க? சார், நாங்க ஆட்சிக்கு வந்தா உயர்த்தி வழங்கப்படும்ங்கிறதுல மாற்று கருத்துல கொடுக்க தான் சொல்றோம், கொடுக்க வேணாண்டே சொல்லல. இரண்டாவது, நீங்க சார் இன்னும் தேர்தலுக்கு 1 மாசம் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் அடுத்த மாசம் வரப்போகுது சார். சரி, இப்ப இந்த வாக்குறுதி இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காண்டி கொடுத்திருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த பழைய ஓய்வு திட்டம் என்னன்னா, அதாவது அரசு பணியாளர்களுடைய எந்த விதமான பங்களிப்பும் இல்லாமல் அதாவது ஓய்வூதியத்தை கொடுப்பதான் பழைய ஓய்வூதிய திட்டம். ஆனா இப்ப என்ன, இவங்களுக்கு அரசு ஊழியர் 10%, தமிழக அரசு ஒரு 10%, 20%, இதுக்கு வட்டி எவ்வளவு 30% வட்டி கணக்கு போட்டு கொடுக்குறாங்க. இதுல என்ன சார் பெரிய இது இருக்குது? நான் என்ன சொல்றேன், அரசு ஊழியர்கள் கடந்த 10 ஆண்டு காலத்துல அதிமுக இதை செஞ்சிருக்கலாம் சார். நாங்க வாக்குறுதியை கொடுக்கல. நாங்க என்ன சொல்றோம், சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்தோம். எங்கள் வாக்குறுதிகளில் நேர்மை இருந்தது. நீங்க உங்க வாக்குறுதிகளை அதை செய்வோம் இதை செய்வோம் நீட்டேரத்து. நான் என்ன சொல்றேன், நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரதா இருந்தா அது முழுமையாக கொண்டு வரணும். நீங்க அரசு ஊழியர்கிட்ட 10%, மாநில அரசு 10%, 30% வட்டி. இதுல என்ன பெரிய புதுமையை கண்டீங்க? இன்னொன்று, இருங்க சார் ஒரே ஒரு நிமிஷம், இது முக்கியமான, எந்த தேதியிலிருந்து நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள்? இதற்காக 13,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கா சொல்றீங்களா? எப்ப ஒதுக்குனீங்க? அந்த 13,000 வரும், அரசாணை வந்தா அதுல விளக்கம் இருக்கும். சரி சார், தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் 13,000 கோடி ரூபாய் டீடைல் எதுவுமே தெரியல. அந்த 13,000 என்ன விளக்கம்ங்கிறது தெரியல. இந்த திட்டம் தான் தெரியல. 13,000 கோடியை நீங்க கடல்ல சேர்த்து இன்னும் மக்களுடைய தலையில மொட்டை அடிப்பீங்களா? இல்ல மீண்டும் அந்த 13,000 கோடியை வரி வருவாய் பதிலுக்கான உங்களுடைய திட்டம் என்ன? இத்தனை பொருளாதார குழுக்களும் என்ன செய்தார்கள்? அவர்கள் சொன்னது என்ன? இப்ப ஏற்கனவே இப்ப என்ன பண்ணணும் தெரியும் சார், அடுத்த முறை ஒருவேளை இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டால், ஒருவேளை வந்து விட்டால் சொல்லுவார்கள் 13,000 கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியல. மீண்டும் மத்திய அரசாங்கத்தின் மீது பாலை திருப்பி பழிய போட்டு தப்பித்துக் கொள்வதுதான் இவர்களுடைய பட்டியலும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லி இருக்காங்க. அதுக்கான பதில் சொல்லிருங்க. நான் ஷாம் சார் இல்ல, முதல் விஷயம் வந்து அவர் பேசினதெல்லாம் நாங்க விட்டுறேன். ஆனா ஒரே ஒரு பவுடு போட்டாரு, நாங்க பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதி கொடுக்கவில்லை அப்படின்னு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஜவஹர்லால் பேசுறாரு. இப்போ இந்த வார்த்தையை அவர் சொன்னார். நான் அவருடைய நினைவுக்கு சொல்றேன், ஆர்கே நகர்ல அம்மையார் ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போறாங்க. பிரச்சாரத்துல நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. நீங்க யாரையும் ஏமாத்த முடியாது. ரெண்டாவது, ஆட்சிக்கு வந்த சார் ப்ளீஸ் கொண்டு வந்தது அம்மாங்கண்டீங்க, மீண்டும் அம்மா தான் சொன்னீங்க. எப்படி சார் நீங்க காது கொடுத்து ஒழுங்கா கேட்கலன்னா, 2003 ஏப்ரல் 1 பழைய ஓய்வூதிய திட்டத்தை தடுத்து நிறுத்தியது ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவினுடைய வாக்குறுதி தான் நீங்க இப்ப தரலன்னு சொன்னீங்க. 2011 நான் சொல்றேன், ஆர்கே நகர் தேர்தல்ல பிரச்சாரத்தின் போது அதிமுகவினுடைய முதன்மையான வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வரல. இரண்டாவது, எடப்பாடி ஆட்சி காலம் வருது சப்சிக்வெண்டா. அப்ப இவர் சொல்றாருல்ல, சொல்லாத வாக்குறுதி. IAS அதிகாரி சாந்தஷீலா நாயர் தலைமையில ஒரு கமிட்டி போடப்பட்டது 2014 பிப்ரவரியில. அதை விட மிக முக்கியமா அதிமுக காரருக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்றேன், சட்டமன்றத்தில் அம்மையார் 110 விதியின் கீழ் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் செத்து விட்டாங்க. சாந்தஷீலா நாயர் தலைமை